வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே vs ஆர்சிபி மோதும் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? வெளியான அதிர்ச்சி தகவல். அதாவது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான முக்கியமான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியானது 18ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் பெங்களூருவில் நடைபெற உள்ளது. அதாவது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான முக்கியமான போட்டியானது தற்போது நடைபெற உள்ளது. இந்த போட்டியானது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தான் பெங்களூருவில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இந்த போட்டி நடைபெறுமா என்று ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டு உள்ளது. அதே போல போட்டி நடைபெறும் என்று இரவு 8 மணி முதல் 11 மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இந்த போட்டி நடைபெறாமல் போகவே அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதனால் அப்படி மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்டால் யாருக்கு லாபம் என்பதை தற்போது பார்க்கலாம். அதில் சிஎஸ்கே அணி இதுவரை 13 போட்டிகளில் விளையாடி 7 போட்டிகளில் வெற்றியும் 6 போட்டிகளில் தோல்வியையும் தழுவியிருக்காங்க. தற்போது 14 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திலும் இருக்காங்க. அதுவே ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் 13 போட்டிகளில் 6 போட்டிகளில் வெற்றியும் 7 போட்டிகளில் தோல்வியையும் தழுவி புள்ளிப்பட்டியலில் தற்போது 5வது இடத்திலும் இருக்காங்க. வருகிற போட்டியில் சிஎஸ்கே அணியை பெங்களூரு அணியை வீழ்த்தினால் 16 புள்ளிகளை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். மாறாக ஆர்சிபி அணியானது 18 ஓவர்களில் அல்லது அதற்கு முன்னரே வெற்றி பெற்றால் ரன் ரேட் அடிப்படையில் ஆர்சிபி அணி முன்னேறும். ஆனால் இந்த இரண்டும் நடைபெற மழையால் ஆட்டம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே அணி தற்போது +0.528 என்ற அடிப்படையில் 3வது இடத்திலும், ஆர்சிபி அணி +0.387 என்ற அடிப்படையில் 5வது இடத்திலும் இருக்காங்க. அப்படி ஒருவேளை ஆட்டம் பாதிக்கப்பட்டால் சிஎஸ்கே அணியும் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். இல்லை என்றால் மழையால் ஆட்டம் பாதியாக குறைக்கப்பட்டால் வெற்றி வாய்ப்பு பெங்களூரு அணிக்கு இருக்கும். மேலும் பெங்களூரு மைதானம் 2வதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் இந்த போட்டியில் டாஸ் என்பது முக்கிய பங்கு வகிக்கும். ஆனால் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே இதுவரை டாஸ் வென்று இருக்காரு. இதனால் இதுவும் பெங்களூரு அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது அணிகளின் நிலைமையை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியை விட ஆர்சிபி அணிதான் வலுவாக இருக்கிறது. அந்த அணியின் நட்சத்திர வீரர் வில் ஜாக்ஸ் விலகினாலும் ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெலை வைத்து சமாளித்துக் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.